So internal reconstruction, also called as capital reduction. அப்படின்னா என்ன? பேலன்ஸ் ஷீட்டை ரெஃப்ரெஷ் பண்றோம். தேவையில்லாத அசட்ஸ், தேவையில்லாத அசட்ஸ்னா என்னது? ஃபிக்டிஷியஸ் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபிக்டிஷியஸ் அசட்ஸ்னா ஆக்சுவலா அசட்னே கிடையாது ஒன்று, ஆனா டெபிட் பேலன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம அசட் சைட்ல காட்டுறோம் அப்படிப்பட்ட அசட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அன்அமார்டைஸ்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன? ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் முதல்ல பே பண்றோம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னா கம்பெனி இன்கார்பரேட் பண்றதுக்காக ஒரு 100 ரூபாய் செலவு பண்றோம்னா அதை என்ன பண்ணுவோம்? முதல்ல எக்ஸ்பென்சஸ் டு கேஷ் என்ட்ரி போடுவேன். இது நார்மல் எக்ஸ்பென்சஸ்னா ஒரேடியா பிஎன்எல்ல 100 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால 5 இயர்ஸ்க்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சம்டைம்ஸ் இருந்ததுன்னா பிஎன்எல் டூ ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வருஷம் 20 ரூபாய் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ அப்போ ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ல 100 ரூபாய் டெபிட் இருக்கும், இங்க கிரெடிட் 20 ரூபாய் தான் மொதல் வருஷத்துல. ஸோ அப்போ மொதல் வருஷத்துல பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 80 ரூபாய் இருக்கும். அது வந்து என்ன? டெபிட் பேலன்ஸ். ஸோ இட் இஸ் கால்டு அன்அமார்டைஸ்டு போர்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பேரு. இந்த 100 ரூபாயில 20 ரூபாய் அமார்டைஸ்டு போர்ஷன், மீதி 80 ரூபாய் அன்அமார்டைஸ்டு போர்ஷன். ரைட்? ஸோ இப்போ இந்த அன்அமார்டைஸ்டு போர்ஷன் டெபிட் பேலன்ஸ்ல இருக்கிறதுனால அசட் சைட்ல காட்டுவோம். ஸோ அது ஃபிக்டிஷியஸ் அசட்ஸ் அப்படின்னு பேர் இது. ரைட்? ஸோ அன்அமார்டைஸ்டு எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா குட்வில் இல்லைன்னா அக்குமுலேட்டட் லாசஸ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நார்மலாக ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் லைபிலிட்டி சைடில் தான் வரும். ஸோ ப்ராஃபிட்டு தான் ஜென்ரலாக இருக்கும், அதனால அது கிரெடிட் பேலன்ஸ். ஒருவேளை அக்குமுலேட்டட் லாசஸாக இருந்ததுன்னா அது டெபிட் பேலன்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நெட் பர்பஸ் என்ன? அன்னெசரி டெபிட் அசட் சைடில் என்கிட்ட இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணுறேன். எதெல்லாம் அன்னெசரி டெபிட்? ஃபிக்டிஷியஸ் அசட்ஸ், அக்குமுலேட்டட் லாசஸ் அண்ட் குட்வில். குட்வில்லை பற்றி டீட்டெயிலாக நம்ம அமால்கமேஷனில் பார்த்துக்கலாம். ரைட்டு? ஸோ இப்போதைக்கு குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் அசட்ஸ் எல்லாத்தையும், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணுறேன். புக் வேல்யூ 100 ரூபாய், ஆனால் ஆக்சுவல் வேல்யூ 80 ரூபாய் தான் அப்படின்னா என்ன? அசட்ஸை குறைக்கணும். இல்லை ஆக்சுவல் வேல்யூ 120 ரூபாய்னா கூட்டணும். இதே மாதிரி லைபிலிட்டிஸ். ஸோ அசட்ஸை கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? அசட்ஸ் ஆல்ரெடி டெபிட் பேலன்ஸ் இருக்கு, கூட்டுறதுக்காக இன்னொரு தடவை டெபிட். இன்னொரு எஃபெக்ட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரைட்டா? ஸோ இங்க அசட்ஸை குறைக்க போறோம். குறைக்கிறதுக்கு இதே மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி ஃபிக்டிஷியஸ் அசட்ஸ், குட்வில், பிஎன்எல், டெபிட் பேலன்ஸ் இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு கிரெடிட் பண்றோம். அண்ட் பேலன்சிங் ஃபிகர் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த சாப்டர்ஸ்ல எல்லாமே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இன்னொரு எஃபெக்ட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட். அதுதான். ஸோ இது கிரெடிட்னா டெபிட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், டெபிட்னா கிரெடிட் வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். லைக் தட் லைபிலிட்டிஸை கூட்டுறதுக்கு லைபிலிட்டி ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், ஸோ கிரெடிட் பண்ணா கூடும், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெபிட் பண்ண போறோம். அதே மாதிரி லைபிலிட்டிஸை குறைக்கணும்னா லைபிலிட்டி ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், குறைக்கிறதுக்காக டெபிட் பண்றோம், பேலன்சிங் ஃபிகர் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பென்சஸ், மூணாவது ஸ்டெப். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பண்ணக்கூடிய சில எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்டார்ஸ் மீட்டிங் போடுறோம், அது ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் போடுறோம், அதுக்காக சில எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றதுக்காக டு கேஷ் டெபிட் வில் பி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட். ஏன்னா எக்ஸ்பென்சஸ் பே பண்றதுக்கு நார்மலா எக்ஸ்பென்சஸ் டு கேஷ்னு வரும், இங்கே இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்றதுனால ஐஆர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். தென் அதர் லைபிலிட்டிஸ் பே பண்றோம். இந்த அதர் லைபிலிட்டிஸை ரெண்டா பிரிக்கிறேன், ரெக்கார்டடா அன்ரெக்கார்டடா. ரெக்கார்டட்னா பேலன்ஸ் ஷீட்ல புக் வேல்யூ இருக்கு, அன்ரெக்கார்டட்னா பேலன்ஸ் ஷீட்ல புக் வேல்யூ இல்லை. ஸோ அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி பே பண்றதுக்கு இதே என்ட்ரி தான், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டு கேஷ். ரெக்கார்டட் லைபிலிட்டி பெய்டு அப்படின்னா என்ன? லைபிலிட்டியில சம் புக் வேல்யூ இருக்கு, அந்த லைபிலிட்டிக்கு நான் எவ்வளவு பே பண்றேன் அதோட டிஃபரன்ஸ் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாத்தி விடுறேன். அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன ஆகும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூடு டு கிரெடிட்டார்ஸ். இங்க லைபிலிட்டி கேஷா பே பண்ணா இந்த என்ட்ரி, நான் கேஷா கொடுக்கல ஈக்விட்டி ஷேரா கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன? லைபிலிட்டி டு கேஷுக்கு பதிலா லைபிலிட்டி டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். சம்டைம்ஸ் பிரீமியத்துல கொடுத்தா டூ செக்யூரிட்டிஸ் பிரீமியம். இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்? கிரெடிட்டார் 100 ரூபாய், ஆனா நான் ஈக்விட்டி ஷேர் கொடுக்கறது 90 ருபீஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா 10 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸை நான் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றி விடுறேன். அதே மாதிரி டிபென்ச்சருக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கன்வெர்ட் பண்றேன். அப்பனா டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்டட் ஆர் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம், டிஃபரன்ஸ் இன் த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரைட்? அடுத்து ஃபோர்த் ஸ்டெப், ரெக்கார்டு தி சாக்ரிஃபைஸ் மேடு பை கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். இங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அன்னெசரி அசட்ஸை குறைக்கிறேன், அதே மாதிரி லைபிலிட்டியை குறைக்கிறேன். லைபிலிட்டியை குறைக்கிறது நீங்களா பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு கால் தி கிரெடிட்டார்ஸ் மீட்டிங் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்களை கூப்பிட்டு, சார்
ரூபாய் உங்களுக்கு நான் தர வேண்டியது இருக்கு, ஆனா கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, அதனால நான் ரூபாய் தர முடியாது, ஏதாவது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் வெய்வ் சம் போர்ஷன், சாக்ரிஃபைஸ். அப்படி பண்ணுவாங்களா, ஒத்துப்பாங்களா? ஏன்னா ப்ராஃபிட்ல என்ன, மேக்ஸிமம் ப்ராஃபிட், சாரி பிஸ்னஸ்ல எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இல்லைன்னா மினிமம் லாஸ் வரணும். இப்போ நீ இந்த 30% சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா கம்பெனி இழுத்து முடிடுவான், உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்றேன், ஒரு 30% வெய்வ் பண்றேன், சாக்ரிஃபைஸ் பண்றேன். ரைட். ஸோ லைபிலிட்டி அக்கௌண்ட் டேட் ஆர் டு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். லைபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், இப்போ நான் அதை குறைக்கிறதுக்காக டெபிட் பண்றேன், பேலன்ஸை இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றி விடுறேன். அடுத்த ஸ்டெப் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இங்க உள்ள ஒவ்வொரு என்ட்ரியும் இங்க எஃபெக்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஃபிக்டிஷியஸ் அசட்ஸ் குட்வில் பிஎன்எல் ரைட் ஆஃப் பண்றோம். ஸோ டெபிட் சைடில் 2 ஃபிக்டிஷியஸ் அசட்ஸ் குட்வில் பிஎன்எல். தென் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்றதுனால இந்த சைடு டெபிட் ஆர் கிரெடிட். தென் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பே பண்றது டு கேஷ். பேலன்சிங் சாக்ரிஃபைஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு பை லைபிலிட்டி. Then capital reserve, balancing figure transfer to capital reserve. Internal reconstruction ல என்ன balancing figure வருதோ அது capital reserve மாத்தி விடுறேன். Then revised balance sheet prepare பண்றேன். revised balance sheet prepare பண்ணும்போது கண்டிப்பாக balance sheet and reduced அப்படின்னு ஹெட்டிங்ல எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்டோட கான்செப்ட். ஒரு சம் பார்க்கலாம்.